வணக்கம். அரியலூர் மாவட்டத்திலிருந்து நான் உங்கள் புல்லட் பாஸ்கரன். தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் அண்ணாமலை அவர்களை திமுகவின் கைகுலி என்றும் திமுகவிற்காக அவர் வேலை செய்கிறார் என்றும் பொய்யான தகவலை பரப்பி வரும் சவுக்கு சங்கர் அவர்களே, அண்ணன் அண்ணாமலையாருடைய நோக்கம் தமிழகத்திலிருந்து திராவிட சித்தாந்தத்தை அடியோடும் வேரோடும் விரட்டி ஒழிக்க வேண்டும் என்பதுதான். தமிழர்களின் கலாச்சாரத்தையும் நாகரிகத்தையும் கெடுக்க வேண்டும் என்ற முனைப்போடு செயல்படக்கூடிய இந்த திராவிட கொள்கையை தமிழகத்திலிருந்து விரட்ட வேண்டும் என்பதற்காக தான் அரும்பாடுபட்டு இன்று பட்டி தொட்டியெல்லாம் தாமரைனா என்னானே தெரியாத கிராமப்புறங்களிலெல்லாம் பட்டி தொட்டியெல்லாம் இந்த தாமரையை பற்றி, சின்னத்தை பற்றி, கட்சியை பற்றி பேசும் அளவிற்கு வளர்த்தவர் திரு அண்ணாமலை அவர்கள் தான். அப்படி இருக்கக்கூடிய உண்மையான, நேர்மையான, துணிச்சல் மிக்க, ஆற்றல் மிக்க என் தலைவனை இப்படி திமுகவின் கைகுலி என்று பேசுவது எந்த விதத்தில், எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் பேசுகிறீர்கள்? அவரெல்லாம் சம்பாதிக்க வேண்டும், திருட வேண்டும், கொள்ளையடிக்க வேண்டும், வாடகை வாயாக செயல்பட வேண்டும் என்றெல்லாம் நினைத்திருந்தால் எப்பயோ எங்கேயோ எத்தனாயிரம் கோடியோ சம்பாதித்திருக்கலாம். இந்த மக்களுக்காக தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து, நம் மக்களின் அடிப்படை தேவைகளை உணர்ந்து களத்தில் முழுமையாக எவ்வளவு பெரிய ரிஸ்க். திமுக கைகுலிகள் சும்மா இருப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள்? எவ்வளவு அச்சுறுத்தல். இதையும் தாண்டி அவர்கள் இந்த களத்தில் ஏழை தாய்மார்களின் வளர்ப்பு பிள்ளையாக, தத்து பிள்ளையாக தமிழகத்தில் அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கெல்லாம் ஒரு சில செய்திகள்லாம் தெரியாது. 2013ஆம் ஆண்டு 2014ஆம் ஆண்டுக்கான பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய பிரதமர் வேட்பாளர் யார் என்று சங்கத்தில் முடிவெடுக்கும் பொழுது இன்றைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை சங்கம் தேர்வு செய்யும் போது எண்ணற்ற எதிர்ப்புகள். காரணம், ஒரு நேர்மையான, துணிச்சல் மிக்க, மக்களின் அர்ப்பணிப்பு குணம் கொண்ட ஒரு தலைவன் வந்துவிட்டால் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கெல்லாம் வேலையில்லாமல் சென்றுவிடும். அதேபோன்று தமிழகத்தில் முதலமைச்சர் வேட்பாளராக அண்ணன் அண்ணாமலை அவர்களின் முழக்கம் தமிழகம் எங்கும் ஒலிக்க ஆரம்பித்த பிறகுதான் அண்ணன் அண்ணாமலை அவர்களை இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்த கொண்ட கட்சிகள் அனைத்துமே ஒன்றிணைந்து அண்ணனை அவர்களை தமிழகத்திலிருந்து, அரசியலிருந்து அவரை விரட்ட வேண்டும் என்ற முனைப்போடு நாலா பக்கமும் ஈட்டி எடுத்து சொருகிற மாதிரி அவர்களை துன்புறுத்தி ஆளாக்கி அவரின் அரசியல் வாழ்க்கையை கெடுத்துவிட வேண்டும், அரசியலை விட்டு ஓடவிட வேண்டும் என்றெல்லாம் திட்டமிடுகிறார்கள். ஒருபொழுதும் நடக்காது. அண்ணன் அண்ணாமலை அவர்களின் வீரமிக்க தலைவன், துணிச்சல் மிக்க தலைவன், மக்களின் நேர்மையான தலைவன், மக்கள் சக்தி அவர் பின்னால் இருப்பது என்பதை மறந்துவிட வேண்டாம். ஒருபொழுதும் அண்ணாமலை அவர்களை தமிழகத்தில் இருந்து எவனாலும் யாராலும் அசைக்கவும் முடியாது, அழித்து விடவும் முடியாது, ஓடவிடவும் முடியாது என்றதை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற தேர்தலில் அண்ணாமலையர் காட்டும் பாதையை நோக்கி இந்த பாரதிய ஜனதா கட்சி இன்னும் மென்மேலும் வளரச் செய்வோம். இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்டான அங்கீகாரத்தை, அதிகாரத்தை தமிழகத்தில் ஒழிக்க செய்வோம். தொடர்ச்சியாக போராடுவோம். காவிகளின் கோட்டையாக தமிழகத்தை மாற்றியமைப்போம். வாழ்க பாரதம், வெல்க பாரதம். பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய்.